அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குறிய கெஸ்ஸிங் 17ஆம் தேதி. இன்னைக்கு கெஸ்ஸிங் பார்த்துருவோம். காருண்யா 705. ஓகேங்களா? காருண்யா லாஸ்ட்டாக அடித்த நம்பர்ஸ் வந்து 3629 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. நம்ம நேற்று வந்து பாஸ்ட் ரிசல்ட் வச்சு கம்பேர் பண்ணும்போது எதுவுமே நம்ம அதில் உட்காரல. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கெஸ்ஸிங்கில் காருண்யா 705 அப்படிங்கும்போது நேற்று 610 ரிசல்ட்டு. இதில் வந்து எப்படி கெஸ்ஸிங் வரப்போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த காருண்யா அப்படிங்கும் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா 9320க்கு 3629 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி எந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி பவர் நம்பர் சார்ட்டு படி எப்படி கணக்கில் இருக்குது, 9க்கு 3 அப்படிங்கும்போது 8க்கு 4 வருது. சரிங்களா? 9க்கு 3 அப்படிங்கும்போது 8க்கு 4. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9க்கு 3, 3க்கு 6, 2க்கு 2, 0 0. 9க்கு 3 அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து நேற்று வந்து நம்மளுக்கு 8 ரிசல்ட். அப்போ வந்து 4 அப்படின்னு கணக்கு வச்சுக்கோமே. 9க்கு 3 சாரி 8க்கு 3. ஓகேவா? 8க்கு 3 ஓகேவா? அடுத்தது 3க்கு 6 அப்படிங்கும்போது 3க்கு 6 அப்படின்னா 6க்கு வந்து 9. ஓகே, கணக்கு எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு கணக்கு கரெக்டாக வருதுங்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு. ஸோ அதுக்கடுத்தது 2க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு இறக்கியிருக்கேன். நான் வந்து ஜஸ்ட்டு அதே பேட்டர்னில் வச்சு பார்ப்போம். இந்த 2க்கு 2 அப்படிங்கும்போது நான் இங்கே 1க்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி பார்க்குறேன். 0க்கு 9 அப்படிங்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0க்கு 9 அப்படின்னா அதே 0க்கு 9 வருது. அப்படிங்கிற கணக்குக்கு 39 19 3919 அப்படிங்கிறதே வருது. சரியா? 3919. ஸோ உங்கள் கணக்கில் இது வந்தால் எடுத்துங்க. சரி, ஓகே. இதுக்கு அடுத்தது இந்த பாஸ்ட்டு இந்த 610 அப்படிங்கிறதுக்கு அந்த வந்த இயர்லி சார்ட் எடுக்கும்போது நிறைய வந்தது. இதில் என்ன ஒரு விஷயம் நாங்கள் கெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை எடுத்துங்க 39 19 அவ்வளோதான். ஓகேவா? இது இல்லாமல் இந்த சார்ட்டை நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் நான் வந்து 223 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஆனால் 523 அப்படின்னு சொல்லிட்டு அடித்தான். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த 610 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர இத்தனை நம்பர் வந்து இத்தனை நம்பருக்கு இந்த தடவை நிறைய தடவை பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் திரும்பி அடுத்தது அந்த 610க்கு அப்படிங்கும்போது இதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்து அடிக்க மாட்டேங்கிறான். இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த 223 எடுத்தப்ப இந்த மாதிரி இயர்லி சார்ட்டில் வெறும் 3 ட்ரா தான் அடிச்சிருந்தான். அப்படிங்கும்போது அதுலேருந்து அப்படியே பேட்டர்ன் மாதிரி அடிச்சதுல ஈஸியாக வந்துருச்சு. ஆனால் நேற்று வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் நம்மளுக்கு கை கொடுக்கலான்னு தான் சொல்லுவேன். எப்படி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி இந்த இதில் எப்படி அடிச்சிருக்காங்களோ இந்த மந்த்லி சார்ட் படி தான் நேற்று ரிசல்ட்டு 610 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா? இது ஒரு தகவல் தான். சரி, இப்போ இதே மாதிரி இந்த ஒரு 610 அப்படிங்கிறதுல இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரிசல்ட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 587 685 158 418 378 524 869 சொல்ல போனால் 8 எல்லா போர்ட்லையும் பூந்து 8 எல்லாத்துக்கும் வரிசையாக வாரி வழங்கியிருக்கு. 8 பி போர்டில் வந்தால் சி போர்டில் வந்திருக்கு, சி போர்டில் வந்தால் ஏ போர்டில் வந்திருக்கு. 8 எல்லாத்துலேயும் மாறி வந்திருக்கு. ஓவராலாக சொல்ல போனால் இந்த போர்டு வைஸ் நான் கணக்கெடுத்தில் இதில் 8 8 8 8 8 அப்புறம் இதில் 8 ஒரு ஆள் விட்டு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 5 5 5 5 8 வாரி வழங்கியிருக்கேன். ஆனால் திருப்பி இதே பேட்டர்னில் திருப்பி கொண்டு வரணுங்கிறதுலாம் நம்மளுக்கு இந்த சார்ட்டை படி நம்மளால சொல்ல முடியாது. அதனால் இதுலேருந்து எனக்கு ஒரு நம்பர் எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் என்ன நம்பர் எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இந்த நம்பர்லேருந்து நான் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 6க்கு 9 எங்கேயுமே வரல. இந்த சார்ட்டில் வந்து 6க்கு எங்கேயுமே 9 வரல. அப்படிங்கும்போது 9க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவேன். 1 இதுக்கு அடுத்தது இந்த 1 அப்படிங்கும்போது 8 8 5 1 2 7 2 6 8 அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு வேளை எடுத்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஒரு வாய்ப்பாக கொடுப்பேன். ஏன்னா சாரி 1க்கு வந்து 8 8 8 8 இருக்குது, 7 7 இருக்குது, 2 இருக்குது, 6 இருக்குது. அப்படிங்கும்போது 1க்கு 4ன்னு சொல்லிட்டு டைரக்ட் பவராக வரணும். அப்போ 4 அப்படிங்கிறத இந்த சார்ட்டு படி ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன். சரி, இதுக்கு அடுத்து 0க்கு வந்து பவரில் 7 5 8 8 8 4 9 அப்படிங்கும்போது 7க்கு 5 5க்கு 8 8க்கு 4 இப்படிங்கிற மாதிரி இப்படி 4க்கு 9 அப்படின்னு சுற்றி வருது 0க்கு. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்ச 0க்கு இவன் கொண்டு வந்தால் இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 6 இன்னும் வரலை. அதாவது எப்படின்னா 5 6 7 8ன்னு கம்ப்ளீட் பண்ணோம். அப்போ 6 வரல. அப்போ 946ன்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோம். சரிங்களா? ஸோ இந்த சார்ட்டு படி நான் 946. ஓகேவா? அதே மாதிரி
இந்த சார்ட் படி 919 நான் எடுக்கிறேன். ஓகேவா? 946 919 நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா 9க்கு 3 8க்கு 2 அப்போ 2919. அதே மாதிரி இந்த பேட்டர்ன் இப்படியே கண்டினியூ கொடுத்துருவோமே 2946 இந்த 2 நம்பரை உங்கள் கணக்கில் வச்சுங்க. சரி, ஓகே. இப்போ இதுக்கு அடுத்தது விசி அப்படிங்கும்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு நாள் இதுலேருந்து அடிப்பான், ஒரு நாள் அப்படியே அடிப்பான். இருந்தாலும் ஒரு கெஸ்ஸிங் தான், பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல 10 இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 101 எடுத்துக்குவோம். இப்படி பார்த்தாலும் 10, இப்படி பார்த்தாலும் 10 அப்படிங்கும்போது இது எங்கே போய் முட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 255 இருக்குது, இங்கே 052 இருக்குது. அப்படிங்கும்போது 10 அப்படிங்கும்போது இங்கே 55 இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. பிசியில் சொல்கிறேன் நான் கணக்கு. அதேமாதிரி 10 அப்படிங்கும்போது 25 கணக்கு இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 05 கணக்கு இருக்குது. அதனால் பிசியில் 55 25 05 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஏன்னா ஒரு சில நாள் இந்த மாதிரி பக்கத்தில் உட்காந்தா அதுலேருந்து நம்மளுக்கு டேரெக்டாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் இதை எடுத்திருக்கேன். சரியா? ஓகே. எனக்கு போர்டு வைஸ் கணக்கு பார்க்கும்போது ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கன்ஃபார்மாக 9 2 வருது. பி போர்டு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 வருது. சி போர்டு பார்த்தீங்கன்னா என் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 9 அல்லது 6. ஆனால் இந்த இடத்துல அந்த 1010 வரதுனா அதில் ஒரு 5 கணக்காக வருது. ஆனால் அது 5 சப்போர்ட் நம்பராக. பிசி மட்டும் ட்ரை பண்ணுங்கள். 25 அவ்வளோதான். 25 05 அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் பிசி மட்டும் ட்ரை பண்ணிக்க. ஓகேவா? இதை தான் நான் எடுத்து கொடுக்குறேன் ஜெஸ்ஸி. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 26 96 24 91 99 25 05 இதுதான் ஏபிஎஸ்சிபிசியில் எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கங்க. சரியா? ஓகே. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 9க்கு வாய்ப்பு இருக்குது, 2க்கு வாய்ப்பு இருக்குது, 5க்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். சரியா? ஒருவேளை வந்து 1 இவ்வளோ நம்பர் வேணாம் அப்படிங்க 1ஐயும் ஒரு சப்போர்ட்டாக வச்சுங்க. இவ்வளோ தான் நான் கொடுக்குற டீட்டெயில்ஸ். அவ்வளோதான். 1ஐயும் வேணால் ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. வேறு ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இவ்வளோ தான் நான் ஷார்ட்டாக எடுத்திருக்கேன். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா சொர்ண கேரளத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பி போர்டில் 2க்கு 3 வந்துருச்சு காரோனியாவில். அதே மாதிரி இந்த இடத்துல 2க்கு 2 வந்துருச்சு. அப்படிங்கும்போது இன்னைக்கு 2க்கு 3 வந்துருச்சு, 2க்கு 2 வந்துருச்சு. அப்படிங்கும்போது 4 கொண்டு வருவான் பி போர்டில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதெல்லாம் உங்கள் கசிங்கில் இருந்தால் நீங்கள் மறக்காமல் உங்கள் கசிங்கில் இருந்தால் எடுத்துங்க. அனைவரும் வெற்றி பெறும். நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நண்பர்களே, திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதாவது திரும்ப ஒரே விஷயம், ஒரு நாளும் ஒரு பேட்டர்னில் இவன் வின்னிங் கொண்டு வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத மட்டும் ஓகே. நேற்று வந்து ரிசல்ட் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஸ்வர்ணகேலத்துக்கு காரோனியாவில் என்ன வந்துச்சோ அதை எடுத்து தூக்கி நேற்று ரிசல்ட்டாக வச்சு வேலையை முடிச்சிட்டான். ஓகேவா? ஸோ இன்றைக்கி எடுக்கும்போது இந்த மந்த்லி பேட்டர்னில் வச்சு அடிக்கிறானா இல்லை இந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டை வச்சு அடிக்கிறானாங்கிறது தான் விஷயம். ஆனால் மிஷின் நம்பரை வச்சு இப்போதைக்கு எங்கேயுமே வரவில்லை. அது வந்து கேள்விக்குறி தான். மிஷின் நம்பரை வச்சு நானும் கெஸிங் எடுத்து பார்த்துட்டேன், வாய்ப்பே இல்லை, போர்டில் உட்காரல. ஓகேங்களா? அதனால் மிஷின் நம்பரை வச்சு நீங்கள் குழப்பிக்க வேணாம். ஒரு சில மாதத்தில் மிஷின் நம்பர் வச்சு அடிக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா? நான் சொல்கிற தகவல் அனைத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க. அதே மாதிரி இன்னைக்குரிய கணிப்புகளில் உங்களுடைய கணக்கில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.